இந்த ஜூலை மாதத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் ஏற்கனவே 2ஆம் இடத்துல சஞ்சாரம். குடும்பத்திற்காக சில விஷயங்களை செய்வது, புதிய வருமானத்திற்காக பல விஷயங்களை யோசனை செஞ்சு, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நீங்க இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? அல்லது தொழில்ல இருக்கக்கூடியவங்க புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரியான பல வகையான சிந்தனைகள் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ஜூலை 16க்கு பிறகு அதற்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. மேலும் 7ஆம் இடத்துல ஏற்கனவே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப், நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சில மன சங்கடங்கள் அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கை துணைவரனுடனோ அல்லது உங்களுடைய நண்பருடனோ ஒரு மனஸ்தாபம் அல்லது ஒரு பிரிவினை அல்லது அவர்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர்களுடைய உண்மையான முகம் வெளிப்படுதல், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கும். அது இந்த ஜூலை மாதமும் கும்பராசி அன்பர்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம். அதே சமயத்துல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம். உங்களுடைய கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம். இப்ப நீங்க உங்களுடைய ஒர்க்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூடுதல் பொறுப்புகள், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை தேடி வருவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகளை இந்த மாதம் கொஞ்சம். கும்பராசி என்பவர்களுடைய புத்திரர்களினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம். அது வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது உங்களுடைய சொன்ன பேச்சு கேட்காம நடக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் உங்கள் பிள்ளைகளுக்கு அதன் மூலம் உங்களுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, சண்டை போடுறது, அடிக்கிறது இந்த மாதிரி கூட வரலாம். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான சூழ்நிலை தானாக மாறும். முடிந்த அளவு கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் இந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட புதிய வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவது கொஞ்சம் பொறுமையா இருந்து, அதுலயும் குறிப்பா ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு புதிய வாகனம் வாங்குவது, புதிய சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது நல்லது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் கேதுவை சந்திப்பது உங்களுக்கு வாகனங்களில் சில பிரச்சனை அல்லது வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக சில செலவுகள் செய்தல் அல்லது சொத்து பத்திரத்தில் சில பிரச்சனைகள் இருந்து நீங்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால அதுல நீங்களா ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுக்கிறது எல்லாமே ஜூலை 11, 12 தேதிகளுக்கு பிறகு செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமான பயிற்சி. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு போய் உச்சபலம் அடைவது, 11ஆம் அதிபதியாகவும் அவர் உச்சபலத்தில் இருப்பது உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமான, உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை நிகழும் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தின் பலன்கள். கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.